கொழும்பு வெள்ளவத்தை காலி வீதி சம்பத் வங்கிக்கு முன்னால் உள்ள வீதிக்கடவை பொத்தானில் சாப்பிட்ட பபுல்கத்தை ஒட்டி வைத்த சம்பவம் தொடர்பில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. வீதியை கடப்பதற்காக பொத்தானை அழுத்த கையை வைக்கின்ற இடத்தில் யாரோ ஒருவர் இந்த அநாகரிகமாக சப்பிய பபுல்கத்தை ஒட்டி வைத்துள்ளதாக சமூக வலைதள வாசி ஒருவர் பதிவிட்டுள்ளார். பலரும் பயன்படுத்தும் வீதிக்கடவை பொத்தானில் பபுல்கத்தை சப்பி துப்ப இடமில்லாமல் வீதிக்கடவை பொத்தானில் ஒட்டியுள்ளமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது வீதி சமிக்ஞைகளை மக்கள் மதிப்பது மிகவும் குறைவும் என்றும் அதன் காரணமாகவே விபத்துக்கள் அதிகளவில் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளை சிங்கப்பூரில் இவ்வாறு சப்பிய பபுல்கத்தை ஒட்டி வைத்திருந்தால் 2000 சிங்கப்பூர் டாலர் வரை அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அது இலங்கை பெறுமதியில் சுமார் 4,60,000 ரூபாய். அதேவேளை திரும்ப திரும்ப செய்தால் 3 மாதம் வரை சிறை தண்டனை. அது மட்டுமல்லாது பொது இடங்களில் துப்பினாலும் அங்கே சட்டம் பாயும். $1000 இருந்து $2000 வரை தண்டம் செலுத்த வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார வழிகாட்டலில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பொது இடங்களில் மக்களின் அநாகரிக செயற்பாட்டினால் எப்படி சாத்தியமாகும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது வீதிகளில் எச்சில் துப்புவோரும் வாகனத்தில் செல்லும் சில சாரதிகள் பார்க்க வெற்றிலை என்றும் அதனை வீதியில் துப்பிக்கொண்டே பயணிப்பது மிகவும் அருவருக்கத்தக்கது எனவும் பாதிக்கப்பட்டவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.